அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமம் போற்றியவர்களாக இந்த நிகழ்ச்சியிலே நாங்கள் ஆரம்பம் செய்கின்றோம். ஆரம்பிக்கின்றேன் என்ற பொருளை தன்னுடைய பெயரிலே கொண்ட பிஸ்மி இணைய வானொலி 9 வருடங்களுக்கு முன்னாலே ஆரம்பிக்கப்பட்டு இன்றைக்கு இந்த நிலைமையிலே சிங்கப்பூரிலே நம் உள்ளங்களிலே வாழக்கூடிய ஒன்றாக, நம் இல்லங்களிலே தவழக்கூடிய ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கான உழைப்பும் தியாகமும் மிக அதிகம் என்பதை நான் சொல்ல தேவையில்லை. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ரமதான் மாதங்களிலே நம்முடைய ஒவ்வொரு இல்லங்களிலுமே பிஸ்மி வானொலி காலை முதல் இரவு வரை ஒலித்துக் கொண்டே இருக்கக்கூடிய ஒரு காட்சிகளை நாம் பார்க்கின்றோம். தமிழ் மட்டுமல்லாது இன்றைக்கு மலையாளத்திலும் சென்று அந்த மக்களுடைய மனதையும் கொள்ளையடிக்கக்கூடிய அளவுக்கு பிஸ்மி ரேடியோ வளர்ந்திருக்கிறது என்பது ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இது ரொம்ப சாதாரணமா நடந்த ஒரு விஷயம் இல்லை. இதுக்கு நிறைய உழைப்பு தேவைப்படுது, நிறைய தியாகங்கள் இருக்கிறது, இதுல நிறைய பேருடைய உழைப்பும் இருக்கிறது. ஆகவே அந்த ஒரு நல்ல செய்தியோடு இந்த நிகழ்ச்சியை நாம் ஆரம்பிக்க இருக்கின்றோம். 9 அகவையை எட்டி இருக்கின்ற இந்த பிஸ்மி ரேடியோவுடைய அந்த வெற்றியை கொண்டாடும் விதமாக இன்றைக்கு இந்த விழா உங்கள் அத்துணை பேருடைய ஒத்துழைப்போடு இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. மீண்டும் ஒருமுறை அந்த ஏற்பாட்டாளர்களுக்கு நாம் வாழ்த்துக்களை சொல்லி இந்த நிகழ்ச்சியை நாம ஆரம்பிக்க இருக்கின்றோம். ஃபஹிமா அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன். பொதுவா நம்ம 5வது வருட நிகழ்ச்சி நடத்துவாங்க, 10வது வருட நிகழ்ச்சி நடத்துவாங்க. ஆனா நம்ம இன்னைக்கு 9வது வருட நிகழ்ச்சி நடத்துறோம். கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு இல்லையா? 9வது வருடங்கிறது ஏதாச்சும் உங்களுக்கு யோசனை தோணுதா ஏன் அப்படிங்கிறது? I think இந்த ஒரு கடந்த ஒரு வருடம் especially மிஸ்பி ரேடியோ has developed a lot, and முக்கியமா of course இந்த மலையாளம் சேனல் அது, but also இந்த வருஷம் non-profit, it becomes a non-profit. இது வரைக்கும் பிஸ்மி is a private limited and now பிஸ்மி becomes a non-profit. So அதனால இந்த வருஷம் 9வது நாள். Also because இந்த கடந்த ஒரு வருஷமா also நிறைய கம்யூனிட்டி பார்ட்னர்ஸ் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அந்த ஆதரவுக்கும் நன்றி கூற மாதிரி இந்த 9வது விழா. ரொம்ப அருமையா சொன்னீங்க. ஆனா நான் பாக்குறது அந்த நம்பரை பாக்குறேன். பொதுவா ஏன் 9ங்கிற அந்த நம்பருக்கு ஏதாவது முக்கியத்துவம் இருக்கிறதா அப்படிங்கிற மாதிரி நான் யோசிக்கும் போது என்னுடைய சிற்றறிவை ரொம்ப கசக்கி நான் ரொம்ப யோசிச்சு ஒரு சில உண்மைகள் எல்லாம் கண்டுபிடிச்சேன். என்னன்னாக்கா 9ங்கிறது நம்ம அனைவருக்குமே தெரியும், ஒற்றை இலக்க எண்ணில் கடைக்குட்டி. ஏன்னா அதுக்கு பிறகு வரக்கூடியது இரட்டை இலக்க எண். அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. சரி, 9 சொல்லுவோம், நவரசத்தை காட்டுறாருப்பா அவர் பேசும்போது, நடிக்கும் போது நவரசத்தை காட்டுறாரு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ 9 விதமான உணர்வுகள் இருக்குது, நம்ம எல்லாருக்குமே தெரியும். சரி, அதுவும் ஒரு பெரிய விஷயம் இல்லை. 9 கோலங்கள் இருக்குது நம்ம சூரிய மண்டலத்துல. we believe that 9 கோலங்கள் இருக்குதுன்னு சொல்றோம். அது ஒரு கொஞ்சம் ஒத்துக்கொள்ளப்பட வேண்டிய விஷயம் தான். ஆனா அதையெல்லாம் மீறி நம்ம பொதுவா நம்புறது என்னன்னாக்கா 10 மாதம் சுமந்த தாய் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம். ஆனா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 9 மாதம் 9 நாட்கள் தான் அது சரியான கணக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அங்கேயும் பாத்தீங்கன்னா 2 9 வருகிறது. அதற்கும் மேலாக இறைவனுடைய அழகிய நாமங்கள்னு சொல்றோம்ல, அது 99. அதுல பாத்தீங்கன்னா 2 9 இருக்குது. ஆகவே 9வது ஆண்டான இந்த நிகழ்ச்சியை நடத்துவதிலே நமக்கெல்லாம் மிகப்பெரிய பெருமை என்பதை நான் மீண்டும் சொல்லிக் கொள்கின்றேன். நீங்க மட்டும்தான் அந்த மாதிரி யோசிப்பீங்க.